بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மபாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் சமீபமாக ஈரான் இஸ்ரேலுடைய அந்த யுத்தத்தை பற்றி பேசியிருந்தோம். அதில் இன்றைக்கு ஈரானை மக்கள் தூக்கி பிடிக்கிறாங்க. இந்த ஈரானை பொறுத்த வரைக்கும், இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அஹ்லு சுன்னா மக்களுக்கு, சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த அந்த மக்களுக்கு அவர்கள் எதிரானவர்கள். அவர்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் அவங்கள படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று நம்ம தெளிவாக சொன்னோம். இந்த வரலாறுகளை எல்லாம் நம்ம சொன்ன பின்னாலையும் பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன பண்றாங்க, உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிக்கு மட்டும் அடிமையாகி மக்கள் பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம். என்னதான் ஈரானிய ஷியாக்கள் இஸ்லாமியர்களை பல நாடுகளில் பலஸ்தீனை விட அதிகமாக படுகொலை செய்து இருந்தாலும், இன்றைக்கு இஸ்ரேலை என்ன பண்றான், இவன் ஒருத்தன் தான் அடிச்சிருக்கிறான் என்று மக்கள் என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரேலை அடித்ததை மாத்திரமே காரணமாக வைத்துக்கொண்டு இந்த ஷியாக்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, நம்ம பேசிய வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா எதிராக பல கமாண்டுகள் போட்டிருந்தாங்க. அதில் பரவலாக மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈரானிய ஷியாக்கள், இந்த ஈரானிய மக்கள் தான் இஸ்லாத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்றாங்க. யார சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஷியாக்களை சொல்றாங்க, அந்த ஷியாக்கள் எப்படிப்பட்டவங்க என்று எதையுமே அறியாமல், ஷியாக்களுடைய யதார்த்த குணத்தை புரியாமல், என்னமோ அஹ்லு சுன்னா மக்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்காக இந்த ஈரானிய ஷியாக்கள் யுத்தம் செய்வதை போல கருதி கொண்டு என்ன பண்றாங்க, அப்பாவி மக்கள் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் பரவலாக என்ன சொல்றாங்க, அரபு நாடுகள் கோழையா இருக்கிறான், சவுதி போன்ற அரபு நாடுகள் எந்த முன்னெடுப்பையும் செய்யல, அதாவது யுத்தம் செய்யல, இஸ்ரேலை எதிர்த்து இவ்வளவு அரபு நாடுகள் அடிமையா இருக்கிறான், கோழையா இருக்கிறான், ஆனா ஈரான் மட்டும் தான் எதிர்த்து அடிக்கிறான் என்று சொல்லி, அப்ப அரபு நாடுகள் ஏன் யுத்தம் செய்யல என்று சொல்றாங்க. அதே போல இந்த ஈரானி ஷியாக்கள் அவர்களுக்கு எதிராக பேசும்பொழுது என்ன சொல்றாங்க, நீங்க அரபு நாடுகளுக்கு, குறிப்பாக சவுதிக்கு என்ன பண்றீங்க, ஜால்ரா போடுறீங்க, சவுதி கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்க என்று மக்கள் பரவலாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது இது போன்ற மக்கள் கொஞ்சம் அல்லாவிற்காக என்ன செய்யணும், நம்முடைய பொதுவான உணர்ச்சிகளை தள்ளி வைத்து விட்டு, மார்க்கம் என்ன சொல்கிறது, மார்க்கத்தின் அளவுகள் என்ன, எது யதார்த்த அரசியல், எது யதார்த்த நிலைப்பாடு என்கிற அந்த சிந்தனை ஓட்டத்துக்கு நம்ம வரணும். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு என்ன செய்யறாங்க, இந்த ஷியாக்களை தூக்கி பிடித்து என்ன செய்யறாங்க, பேசக்கூடிய காட்சியை நம்ம பரவலாக பார்க்கிறோம். முதலாவது ஷியாக்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க உண்மையாளர்களா, நல்லவர்களா? இப்ப நல்லவங்களா இருந்தாங்கன்னா, இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் செய்யாத மக்களா இருந்திருந்தாங்கன்னா, இவர்களை ஆதரிக்கக்கூடிய இடத்தில் நம்ம முதலாவது நம்ம இருப்போம். பேசக்கூடிய நான் ஷியாக்களை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்களின் முதலாவது நபராக இருந்திருப்பேன். ஆனா அப்படி இல்லையே, இவர்கள் பலஸ்தீனை விட பல மடங்கு முஸ்லிம்களை படுகொலை செய்த மக்களே, எப்படி இவர்களை நம்ம தூக்கி பிடிக்க முடியும்? இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் இஸ்ரேலை அடிப்பது சுயலாபத்திற்காக மட்டும்தான், பலஸ்தீனுக்காகவோ அல்லது இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்புக்காகவோ அரபு நாடுகளுடைய பாதுகாப்புக்காகவோ ஒருபோதும் அடிக்கவில்லை. இதற்கு முந்தைய யுத்தத்தை என்ன பண்ணாங்க, இந்த இப்ப நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு முன்னால இதே போல என்ன பண்ணா, இந்த ஈரான் இஸ்ரேல் அடிச்சான். அது எதுக்கு அடிச்சான், அது இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடத்தை தாக்கினார்கள் என்பதற்காகத்தான் அடிச்சானே தவிர பலஸ்தீனுக்காக அடிக்கல. அப்ப என்ன பண்ணாங்க மக்கள், இது மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட மக்கள், பலஸ்தீனுக்காக ஈரான் குரல் கொடுக்கிறான் என்று சொன்னாங்க. அஹ்லு சுன்னா மக்களை அழிப்பதை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய, அஹ்லு சுன்னா மக்களை பன்றிகளோட மோசமாக கருதக்கூடிய, சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களை பன்றியோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய இந்த ஈரானிய ஷியாக்கள் எப்படி பலஸ்தீனுக்காக யுத்தம் செய்வார்கள்? இந்த அடிப்படை நமக்கு புரிய வேணாமா? நம்முடைய உணர்ச்சிகள் யதார்த்தத்தை அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்குன்னா, அப்ப அப்படிப்பட்ட அந்த உணர்ச்சிகளை நம்ம தூக்கி எறிய வேண்டும். உணர்ச்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. எது யதார்த்தமோ, எது உண்மையோ, எது சத்தியமோ, எது மார்க்க வழிகாட்டலோ அதற்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இந்த ஈரானிய ஷியாக்கள் பலஸ்தீனுக்காக நிற்கவே இல்லை. அவனே சொல்லலையே, நாங்க பலஸ்தீனுக்காகத்தான் யுத்தம் தொடுக்கிறோம் என்று அவனே சொல்லலையே. அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இது சாத்தியப்படும்? அவன் பலஸ்தீனுக்காக நிற்கிறான் என்று சொல்வது சாத்தியப்படும்? அப்ப அவங்க பலஸ்தீனுக்காக நிக்கல, அது அவங்களுடைய கொள்கையும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா
அந்த ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுத்தது இந்த ஈரான் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ்லு சுன்னா மக்களை அழிப்பது அவனுடைய கொள்கையாக இருக்கும் பொழுது எப்படி அவர்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் அவன் ஆயுதம் கொடுத்திருப்பான்? சிந்திக்கணும். நம்ம அவனுடைய சூழ்ச்சி நம்ம புரிவது கிடையாது. அவர்களுடைய அந்த அரசியல் தந்திரத்தை நம்ம புரிவது கிடையாது. அப்ப ஹமாஸ்க்கு ஆயுதம் கொடுத்து தூண்டி விட்டு அவன் ஹமாஸ் போய் அடிக்கும் பொழுது எதிர்த்து பல மடங்கு அதிகமாக இஸ்ரேலை தாக்குவான். இஸ்ரேலை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஹமாஸ்டையோ பலஸ்தீன் மக்கள்கிட்டயோ பொருளாதாரமோ ஆயுதப்படமோ எதுவுமே கிடையாது. அப்ப ஒட்டுமொத்தமாக பலஸ்தீன் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹமாஸுக்கு ஆயுதம் கொடுத்து தூண்டி விடுறான். இது நம்ம புரிய வேணாமா? அஹ்லு சுன்னா மக்களை அழிப்பதை கொள்கையாக கொண்டிருக்கக்கூடியவர்கள், அஹ்லு சுன்னா மக்கள் உயிரை எடுப்பது ஹலால் என்று கித்தாப் தங்களுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடியவர்கள் எப்படி அஹ்லு சுன்னா மக்களாகிய பலஸ்தீன் மக்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் ஆயுதம் கொடுத்திருப்பான்? அப்ப இந்த அடிப்படை நம்ம புரியணும். இது தூண்டிவிட்டு என்ன செய்யறது? இஸ்ரேல் பல மடங்கு அடிப்பதற்கான வேலையை பார்ப்பது. இவர்கள் போய் அழிப்பதற்கு பகரமாக இஸ்ரேல் அழிச்சிட்டான்னு சொன்னா இவங்களுடைய வேலை மிச்சம். அதுக்காக என்ன பண்றான்? ஆயுதம் கொடுத்து தூண்டி விட்டானே தவிர இவர்கள் ஒருபோதும் அஹ்லு சுன்னா மக்களுக்கு சார்பாக நிற்க மாட்டார்கள். அது அவங்க கொள்கையும் இல்லை. இது அவனுடைய கொள்கையா வச்சிருக்கிறான். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் நல்லவர்களை போல, நல்ல கொள்கை உள்ள மக்களை போல பாக்குறாங்க. அவர்கள்ட்ட பல குஃப்ரான கொள்கை இருக்கிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய குஃப்ரான கொள்கை இருக்கிறது. அதை புரியாம என்ன பண்றாங்க? பேசி கொண்டிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பரவலா ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் எல்லாருமே காஃபிர்னு சொன்னோம்னா அப்ப ஏன் சவுதியில ஹஜ் செய்ய உள்ள விடுறான்? இப்ப காஃபிர் தானே, ஹஜ் செய்ய எதுக்கு உள்ள விடணும்? ஹஜ் செய்ய உள்ள விட தேவையில்லையே என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முதலாவது அடிப்படை நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது இந்த ஷியாக்கள்ல அலி ரதியல்லாஹு அவர்களை, ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களை இறைவனுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது. குர்ஆன் மாற்றப்பட்டு விட்டது என்று நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த குஃப்ரான நம்பிக்கை உள்ள அந்த கூட்டம் இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட கொள்கை உள்ளவங்க, குஃப்ரான கொள்கை உள்ளவங்க, அவங்க காஃபிராக கருதப்படுறாங்க அஹ்லு சுன்னா அறிஞர்களுக்கு மத்தியில். இது நான் ஒரு நபர் சொல்லல. அந்த கொள்கை இல்லாத சாதாரணமான சிறிய வழிகேடு உள்ள, கொள்கை அடிப்படையில் இல்லாம மற்ற வழிகேடுகள் உள்ள பொதுவான ஷியாக்களும் இருக்கிறாங்க. அப்ப பொதுவான காஃபிர்கள் என்று ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாத சில அந்த தவறான கொள்கையில் சம்பந்தப்படாத சில ஷியாக்கள் இருக்கிறாங்க. அவங்கள என்ன செய்ய முடியாது? பிரித்து பார்க்க முடியாது. தனித்தனி ஒவ்வொரு நபரா என்ன செய்ய முடியாது? விசாரணை செய்து பிரித்து பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? பொதுவா ஒட்டுமொத்தமா அவங்களை முஸ்லீம் என்ற அடிப்படையில் பொதுவாக ஒரு நாடு என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவர்களை ஹஜ்ஜுக்காக அனுமதிக்க வேண்டியிருக்கு. அனுமதிக்காம போன என்ன ஆகும்? பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவான். அவன் அரசியல்ல பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி என்ன செய்வான்? பெரிய புரட்சி செய்வான். அப்ப அந்த ஃபித்னாவுக்கு, அந்த குழப்பத்திற்கு வழிவகுக்க கூடாது என்பதற்காக என்ன பண்றாங்க? பொதுவாக அங்கீகரித்து என்ன பண்றாங்க? அவர்களை உள்ள அனுமதிக்கிறாங்க. அப்ப இதற்காக ஒட்டுமொத்த ஷியாக்களையுமே முஸ்லீமாக அங்கீகரித்துட்டாங்க என்ற அர்த்தம் இல்லை. அதே போல சவுதிக்கு அவன்றிருந்து காசு வாங்கி, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய காசை வாங்கித்தான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்ற எந்த நோக்கம் இல்லை. அவர்கள்ட்ட அவ்வளவு பொருளாதாரம் கொட்டி கிடக்கிறது. உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அஹ்லு சுன்னா மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அப்ப இதுவெல்லாம் அடிப்படையற்ற வாதம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப முக்கியமாக பேசக்கூடிய விஷயம் என்ன? இவங்களை நம்புறாங்க, ஷியாக்கள் நம்புறாங்க. நீங்க பாருங்க, முன் சென்ற இமாம்கள் இந்த ஷியாக்களை பத்தி சொன்ன கருத்துக்கள் நீங்க பாருங்க. நாம சொல்லலை, இதை சொன்ன என்ன சொல்லுவாங்க? இவங்க சவுதிக்கு சான்ற போடுறாங்க, எனவேதான் ஷியாக்களை குறை பேசுறாங்க என்று நம்மை குறுகிய கண்ணோட்டத்தோடு பாக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா முன் சென்ற அறிஞர் பெருமக்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க. இமாம் சர்ஹசி ரஹிமஹுல்லாஹ், மபூசூத்னு சொல்லக்கூடிய அனஃபி மத்ஹபினுடைய மிகப்பெரிய ஒரு இமாம், அல் மபூசூத்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிக்ஹ் நூலை தொகுத்தவர்கள், அவங்க தன்னுடைய நூல்ல சொல்றாங்க பாருங்க, அர் ரவாஃபிலா கௌமன் புஹ்துன் லா யஹ்தரிஸூன அனில் கித்பி பல் பினாஉ மத்ஹபிஹிம் அல் கித்ப். அதாவது இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ராஃபிலான்னு சொன்னா இந்த ஈரானிய ஷியாக்கள், அந்த கொள்கையுடையவர்கள், 12 இமாம்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களை மார்க்க வழிகாட்டியாக கருதக்கூடிய மக்கள். இந்த ராஃபிலாக்கள் அவர்கள் பொய் பேசக்கூடிய, எந்த ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு தங்கடம் இல்லாமல் துணிந்து பொய் பேசக்கூடிய மக்கள். அவர்களுடைய அந்த மதமே, அந்த வழிபாடே, அவங்களுடைய அந்த கொள்கையை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பொய்யின் மீது கட்டமைக்கப்பட்டது என்று சொல்றாங்க. இவர்கள் என்ன செய்வாங்க? பொய்யே சொல்லி என்ன செய்வாங்க? தங்களை நல்லவர்களாக பொதுமக்கள் மத்தியில் அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று கருதுவார்கள். அப்ப என்ன செய்வாங்க? நல்ல விதமா பேசுவாங்க, ஒற்றுமை பேசுவாங்க, நாங்க மட்டும் தான் நிக்கிறோம், நாங்க மட்டும் தான் மக்களுக்காக போராடுறோம் என்று இப்பெல்லாம் பேசுவாங்க.
வெளிப்படையா அந்த பேசக்கூடிய அந்த பேச்சை வைத்து நம்பக்கூடாது. ஏன்னு சொன்னோம்னா இன்னைக்கு என்ன பண்ற மக்கள் வந்து அவங்க பேசக்கூடிய உபதேசங்களை வந்து பதிவு செய்யறாங்க, பரவலா பரப்புறாங்க. இமாம்கள் தெளிவாங்க அப்படி இருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்ச்சமத்தையும் அவங்க எந்த அளவுக்கு போய் சொல்லுவாங்க, மக்கள் நம்ப வைப்பதற்காக எவ்வளவு பித்தலாட்டம் செய்வாங்க என்று வரலாறு முழுக்க இமாம்கள் எல்லாருமே அவங்கள பத்தி பேசி இருக்கிறாங்க. அதையெல்லாம் வாசிச்சு காட்ட நமக்கு நேரம் பத்தாது. அப்ப அந்த அளவுக்கு அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எனவே வந்து இந்த ஷியாக்கள் வந்து அஹ்லுசுன்னா மக்களை அழிக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவர்கள். இவர்களை வந்து தூக்கி பிடிப்பதோ நம்புவதோ அரசியலாக இருந்தாலும் கூட அதுல வந்து நம்புவது வந்து நமக்கு சாத்தியமே இல்லை. மார்க்கத்திலேயே பொய் பேசுறவன், மார்க்கத்திலே சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்லக்கூடியவன், மார்க்கத்தில் தங்களை நம்புவதற்காக எந்த ஒரு பொய்யன செய்வான், துணிஞ்சு பேசுவான். நிஃபாக் அந்த நயவஞ்சகத்தனத்தை வந்து பகிரங்கமா வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பல இமாம்கள் அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. மார்க்கத்தில் இப்படிப்பட்ட பித்தலாட்டத்தை செய்யக்கூடியவங்க வந்து எப்படி அரசியல உண்மையா இருப்பான், எதை வச்சு நீங்க நம்புறீங்க? அப்ப எனவே வந்து இந்த அடிப்படை புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, முதலாவது முக்கியமா என்ன பண்றாங்க இந்த மக்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன, அரபு நாடுகள் ஏங்க இஸ்ரேலை எதிர்த்து அடிக்கல, பலஸ்தீன மக்கள் அஹ்லுசுன்னா மக்கள் தானே, அவங்களுக்கு காப்பாற்றுவதற்காக யுத்தத்துல போய் நிக்கல, அரபு நாடுகள் எல்லாம் கோழையா இருக்கிறான் என்று யுத்தம் செய்ய வேண்டும். இந்த சமயத்துல வந்து என்ன செய்யணுமா, இஸ்ரேலை எதிர்த்து அடிக்கணும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும் என்ன பண்றாங்க மக்கள் வந்து இந்த ஈரானை தூக்கி பிடிக்கிறாங்க, அரபு நாடுகள் கடமையை சாடுறாங்க. ஈரானுக்கு எதிராக யாரு பேசினாலும் அவங்கள ஃபுல்லா சவுதி கைகூலின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு நோக்கம் என்ன, எதிரியை வந்து வீழ்த்தணும், அடிக்கணும், யுத்தம் செய்யணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் தூக்கி ஓரம் வைத்து விட்டு நம்ம என்ன செய்யணும், முதலாவது மார்க்கம் சொன்ன அந்த அடிப்படைகளை அந்த ஆதாரங்களை வைத்துத்தான் நம்முடைய வந்து உணர்ச்சியை கட்டமைக்கும். மார்க்க அடிப்படையை தாண்டி, மார்க்கத்தின் ஆதாரத்தை தாண்டி, மார்க்கத்தின் வழிகாட்டலை தாண்டி வந்து என்ன செய்யக்கூடாது, நாம வந்து நம்முடைய உணர்ச்சியை வந்து வைக்கக்கூடாது. அப்ப மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தான் உணர்ச்சியை நம்ம வந்து வைக்கணும். மார்க்கத்திற்குள்ள நம்முடைய உணர்ச்சியை சுருக்கணும். ரசூலா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ஒரு ஹதீஸ்ல தெளிவாக சொல்றாங்க. சஹீல் புகாரில ஹதீஸ் வருகிறது, 3026வது செய்தி எடுத்து பாருங்க. ரசூலா சொல்றாங்க, லா ததமன்னு லிகா அதுவிக்கும், நீங்க உங்களுடைய எதிரியை யுத்த களத்தில் சந்திப்பதற்கு விரும்பாதீர்கள், ஆசைப்படாதீர்கள் என்று ரசூலா சாசனம் சொல்றாங்க. ஏன் இந்த வார்த்தையை ரசூலா சொல்றாங்க, எதிரியை சந்திக்கணும், எதிரியை அழிக்கணும் அப்படின்னு நம்ம முழு முதல் நோக்கமாக இருந்தோம்னா யார் எதிரியை அழிப்பானோ அவர்கள் தான் சத்தியத்துல பயணிக்கக்கூடிய மக்கள். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, எதிரியை அழிக்கிறது ஈரான் மட்டும்தான், அப்ப அவன் தான் இஸ்லாத்தின் பாதுகாவலர் என்று நம்புறாங்களா இல்லையா? அப்ப இதுதான் அளவுகளாக இருந்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதற்காக எதிரியை சந்திப்பதை விரும்பாதீங்கன்னு சொல்றாங்க. எதிரியை சந்திப்பதுதான். சம்சுதீன் காசிமி பேசுறாங்க, அதாவது இன்னைக்கு வந்து இந்த யூதருக்கு நசராக்களை எதிர்த்து அடிக்கக்கூடியவன் இந்த ஈரான் தான், அப்ப அவன் தான் உண்மையான முஸ்லீம் என்று முஸ்லீமுக்கு உண்மையான முஸ்லீமுக்கான அடையாளம் எதை சொல்றாங்க, எதிரியை வீழ்த்துவதை தான் சொல்றாங்க. அப்படி மார்க்கம் சொல்லலையே. நம்ம உணர்ச்சி வேணா அப்படி சொல்லலாம், உணர்ச்சியின் அடிப்படையில் நியாயமா இருக்கலாம், மார்க்கத்துல அப்படி இல்லையே. ரசூல் என்ன அப்படி இருந்திருந்தா நபிசாசன் அவங்க எதிரியை சந்திங்கன்னு சொல்லியிருப்பாங்க, எதிரியை சந்திப்பதை விரும்பாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது, எதிரியை நம்ம போய் வம்படியா சந்திக்க கூடாது. அப்ப சந்திச்சா என்ன ஆகும், அப்படி எதிரியை வந்து சந்திக்கும் பொழுது நம்முடைய உயிர் சேதங்கள் அதிகமாக ஏற்படும். இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேல்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கிறது. இந்த அணு ஆயுதம் வைக்கக்கூடாது, தங்களை ஐநா சபையில் இருக்கக்கூடிய அந்த 5 நாடை தவிர மற்ற யாரும் வந்து அணு ஆயுதம் வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஈரானை பிடிச்சி அடிக்கிறான். அப்ப வந்து அணு ஆயுதம் அவன் வச்சிருக்கிறான். அணு ஆயுதம் உள்ள நாடுகளை எதிர்த்து யாரும் யுத்தம் செய்ய முடியாது. ஒரு சிறிய அளவுல வந்து அணு ஆயுதத்தினுடைய சிறிய கால் வாசியை போட்டானா ஒட்டுமொத்த அரபு நாடுகளுமே அழிஞ்சிரும். எந்த அளவுக்கு சொல்றாங்க, அது வந்து அரபு நாடுகள்ல போட்டா இந்தியா வரைக்கும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுத சக்தி வந்து அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. அப்படி அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நபர்கிட்ட எப்படி நம்ம யுத்தம் செய்ய முடியும்? மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, உரிய தயாரிப்பு, போர் ஆயுதங்கள், உரிய சக்தி இருக்கணும். அந்த பலம் இருந்தா மட்டும்தான் நம்ம எதிரியை வந்து சந்திக்க முடியும். இல்லைன்னு சொன்னா அப்படி எதிரியை நம்ம சந்திக்கிறோம்னா நம்மை தற்கொலை செய்வதற்கு நிகரானது. இதைத்தான் மார்க்க நமக்கு சொல்லித்தருது. அப்ப எதிரியை சந்திப்பவர் தான் சத்தியத்துல இருக்கிறான், அவன் தான் உண்மையான முஸ்லீம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு மார்க் அடிப்படையில் ஆதாரம் கிடையாது. அப்ப ரசூல் என்ன பண்றாங்க, எதிரை சந்திக்காதீங்கன்னு தெளிவாக நமக்கு சொல்றாங்க. இதை நம்ம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப வந்து எனவே வந்து அரபு நாடுகள்கிட்ட அப்படியான ஆயுத பலமோ எதுவுமே கிடையாது. அவங்க வந்து உண்மையிலே கோழையா தான் இருக்கிறாங்க, அதை மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப வந்து அரபு நாடுகள் கோழையா இருக்கிறான் என்று எல்லாரும் சொல்றீங்க. ஆனா கோழையா இருக்கக்கூடிய அரபு நாடு போய் என்ன செய்யணுமா, இஸ்ரேலை எதிர்த்து அடிக்கணும்னா இது எப்படி சாத்தியம்? மனசாட்சியை தொட்டு நம்ம பேசணுமா இல்லையா? மனசாட்சியில வந்து சத்தியத்துக்கான அந்த இடம் இருக்குமா இல்லையா, அதை வச்சு நம்ம பேசணும்.
அரபு நாடுகள் கோழையா இருக்கிறான்னு எல்லாரும் சொல்றோம், அதை ஒத்துக்கிறோம், அதில் மாட்டுக்கிறது இல்லை. அப்படி கோழையா இருக்கிறவன் எப்படி வந்து யுத்தம் செய்ய மார்க்கம் சொல்லுதா? பலத்தை அந்த அளவிற்கு பலம் வேண்டும், சக்தி ஆற்றல் வேண்டும். அப்படி ஆற்றல் இல்லாத அரபு நாடுகள் வந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன வழிகாட்டல் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வேணா அப்படி சொல்லலாம், உணர்ச்சி வந்து ஆதாரம் இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, இந்த அரபு நாடுகள் என்ன பண்றாங்க, அமெரிக்காவோட என்ன பண்றாங்க, ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவனுடைய அந்த இராணுவ தளங்களை நாட்டில் அனுமதிச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு அனுமதிச்சாங்க? அப்படி நம்ம வந்து அவங்க கூட இறங்கி போலாமா, சமரசமா போலாமா? இது வந்து எதிரிய அல்லாஹ் சொல்றான், நீங்க லா தத்தஹிதுன யஹூத வ நஸாரா அவுலியா, யூத நசராக்களை வந்து நீங்க வந்து நேசரா எடுத்துக்கொள்ளாதீங்க என்று சொல்றான் என்று என்ன பண்றாங்க, அந்த வசனத்தை எல்லாம் கொண்டு வந்து அப்ப எதற்காக அரபு நாடுகள் வந்து இப்படி வந்து உள்ள அனுமதிச்சிருக்கிறாங்க என்று கேட்கிறாங்க. நீங்க முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல என்ன வார்த்தையை சொல்றான், அவுலியான்ற வார்த்தையை சொல்றான். லா தத்தஹிதுல் யஹூத வ நஸாரா அவுலியா, யூத நசராக்களை உற்ற நண்பரா எடுத்துக்கொள்ளாதீங்கிறான். மார்க்க தோழனாக, உற்ற நண்பர்னா என்ன, மார்க்க தோழரா எடுத்துக்கொள்வது. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக வந்து மற்றவங்களை வந்து நேசிக்கலாம், பொதுவாக நம்ம வந்து பாசம் காட்டலாம், ஆனா உற்ற நண்பரா எடுத்துக்கொள்ள முடியாது. மார்க்க தோழனா எப்படி நம்ம எடுத்துக்கொள்றோம் முஸ்லிம்களை, அதே போல அவங்களை எடுக்க முடியாது. அப்படித்தான் எல்லாம் சொல்றான். மாறாக வந்து சாதாரணமான ஒப்பந்தம் செய்வதையோ, சாதாரணமாக ஒரு நாடு இன்னொரு நாடோடு சமரசம் செய்து நட்புறவு வைத்திருப்பதையோ இந்த வசனம் சொல்லல. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த வசனத்துக்கான தஃசீரை பார்க்க என்ன பண்றாங்க, அந்த வார்த்தை விளக்கத்தை பார்க்காம மக்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்ப வந்து இது எதுக்கு அவங்க உள்ள வச்சிருக்காங்க, அரபு நாடுகள் வந்து அமெரிக்கா அந்த ராணுவத்தை எதுக்கு உள்ள வச்சிருக்காங்க, தங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறாங்க, ஷியாக்கள் வந்து அரபு நாடை அழிப்பதற்கான பல்வேறு திட்டங்களை பார்த்தான், ஹரமுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பல்வேறு முயற்சி எடுத்தான். அப்ப வந்து அதை வந்து உள்ள வந்து ஹரமுடைய ஆட்சியை கைப்பற்ற என்ன ஆகும், நாளைக்கு அஹ்லுசுன்னா மக்களாகிய நாம் ஹஜ் செய்ய முடியாது. இன்னைக்கு உலக மக்கள் எல்லாரும் வரலாறு ஹஜ் செய்யறோமா இல்லையா, உம்ரா செய்யறோமா இல்லையா, இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது? சரியான கொள்கையில் இருக்கக்கூடிய அஹ்லுசுன்னா நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பதன் காரணமா தான் இன்றைக்கு நாம போய் ஹஜ் செய்ய முடியுது, உம்ரா செய்ய முடியுது. இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும், அவன் ஆட்சியை பிடிச்சிட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு வந்து ஈரான பாதுகாவலரா பாக்குறீங்களே, நாளைக்கு அவன் ஆட்சியை பிடிச்சா அவனுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும், ஹஜ் செய்ய உள்ள விட மாட்டான், உம்ரா செய்ய விட மாட்டான். அப்ப இன்றைக்கு வந்து எதுக்கு நம்ம எப்படி ஹஜ் செய்யறோம், பாதுகாப்பு எப்படி இஸ்லாமிய மக்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்கு போய் நிம்மதியா எப்படி வர்றாங்க, பாதுகாப்பு எப்படி வர்றாங்க? அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதற்காக வந்து அரபு நாடுகள் அமெரிக்காவுடைய ராணுவத்தை உள்ள வச்சிருக்கிறாங்கன்னா தங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான். தங்களுடைய பாதுகாப்பு மாத்திரமல்ல, உலக மக்கள் அனைவரும் வந்து ஹஜ் செய்ய வந்து நிம்மதியா போகணும் என்பதற்காகத்தான். இல்லைன்னு சொன்னா என்ன செய்வான், அந்த ஷியாக்கள் வந்து உள்ள வந்து அட்டுழியம் பண்ணிடுவான். அப்ப அவனை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய முடியும், வேற வழி இல்லையா அவங்களுக்கு? இப்ப நாம வந்து இப்போ வெளியே இருந்து பேசலாம், அங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளருடைய இடத்துல இருந்து நம்ம பேசணும், நெருக்கடியா இருக்குது, இப்ப வேற வழி இல்லை. இதெல்லாம் வந்து சாதாரண அனுமதிக்கல. மார்க்க அறிஞர்கள் முன்னால நடந்த அந்த குழப்பங்கள், அந்த கிளர்ச்சிக்கு வந்து வேற வழி இல்லை, நம்மள்ட்ட அவன் தடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயுத பலம் கிடையாது, நம்ம கோழையா இருக்கிறோம் என்பதற்காக என்ன பண்ணாங்க, மார்க்க அறிஞர்கள் அனுமதி கொடுத்து தான் இதெல்லாம் உள்ள வச்சிருக்கிறாங்க. மார்க்கத்துல வந்து இப்படி முஷ்ரிக்கின்கள்ட்ட இணை வைப்பாளர்கள்ட்ட வந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யக்கூடாதா, பாதுகாப்புக்காக அவங்ககிட்ட உதவி பெறக்கூடாதா, அதுக்கு மார்க்கத்து தடை இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல பாருங்க, நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு என்ன அப்படி இருக்கிறாங்க, முஷ்ரிக்கின்கள்ட்ட வந்து பாதுகாப்பு கோரிய செய்தி நம்ம பார்க்கலாம். சஹீஹ் புகார்ல வந்து 3139வது செய்தி, 3139வது செய்தி எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்க, முஷ்ரிக்கின்ட்ட வந்து என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாதுகாப்பு வந்து கோரினாங்க என்று நம்ம பார்க்கிறோம். எதுக்கு பாதுகாப்பு கோரினாங்க, தங்களுக்கு வந்து எதிரியை வந்து சமாளிப்பதற்கு முடியாது என்பதற்காக என்ன பண்ணாங்க, பாதுகாப்பு கோர்றாங்கன்னு பார்க்கணும். அப்ப இப்படி எதிரிகள்கிட்ட வந்து அல்லது வந்து முஷ்ரிக்கீன்கள்ட்ட இணை வைப்பாளர்கள்ட்ட வந்து யூத நசராக்கள்கிட்ட நம்ம பாதுகாப்புக்காக ஒப்பந்தம் செய்வது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஹுனைன் யுத்தம் சமயத்துல நபி ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, அதாவது சஃப்வான் பின் உமையான்னு சொல்லக்கூடிய முஷ்ரிக்கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு வந்து எதிரிகளை அழிப்பதற்கு ஆயுதம் பெற்றாங்கன்னு பாக்குறோம். இந்த செய்தி அபுதாபுல வந்து 3564 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப வந்து இது மார்க்கத்துல முரணானது கிடையாது. அப்ப உணர்ச்சியை வைத்து நம்ம பார்த்தோம்னா தவறா தெரியலாம். உணர்ச்சியை தூக்கி ஓர வச்சிருங்க. மார்க்க நிலைப்பாடு என்ன, மார்க் என்ன சொல்லுது, மார்க் எப்படி அனுமதிக்குது, அதை நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு முறையான ஆயுதம் இல்லை, நம்ம பலகீனமா இருக்கிறோம்னு சொன்னா இப்படி வந்து இணை வைப்பாளர்கள்ட்ட ஒப்பந்தம் செய்து அவங்கள்ட்ட உதவி ஆயுதம் பெறலாம்
என்று மார்க் நமக்கு அனுமதிச்சிருக்கிறது. அந்த அனுமதியின் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க, அமெரிக்க ராணுவத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய பாதுகாப்புக்கு தான், அவனுக்காக கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அப்ப இந்த இடத்துல வந்து அறிஞர்கள் இஸ்லாமிய அங்கே உள்ள மூத்த அறிஞர்கள் எல்லாம் பத்துவா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அமெரிக்க ராணுவத்துல வந்து முஸ்லிம்களுடைய பாதுகாப்புக்காக ஒப்பந்தம் செய்து உள்ளே வருவதற்கு, அவங்களுடைய அந்த ராணுவ தளங்கள் உள்ளே இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப சாதாரண என்ன செய்யக்கூடாது, நம்ம இங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே உலக மக்கள் எல்லாருமே வந்து ஹஜ்ஜுக்கு நிம்மதியா போயிட்டு வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன, இது மாதிரியான பாதுகாப்பு கட்டமைப்பு அங்க வச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் நிம்மதியான ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றோம். அப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, முக்கியமாக இன்னைக்கு வந்து அரபு ஆட்சியாளர்கள் வந்து கொள்கை சரியா இருந்துட்டு போகுது, அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொள்கை சரியா இருந்தா மட்டும் போதாதான். அப்ப ஈரானை பொறுத்த வரைக்கும் கொள்கை தப்பா இருந்தாலும் அவன் என்ன எதிரி எடுத்து அடிக்கிறான், அது மட்டும் எங்களுக்கு போதும் என்று மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. கொள்கை முக்கியமா அல்லது எதிரியை அழிப்பது முக்கியமா? எதுங்க இஸ்லாத்துல முக்கியம்? ஒரு மனசாட்சி தொட்டு பாருங்க, பேசுங்க. அப்ப வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அரபு நாடுகள் சரியான கொள்கை இருக்கிறான், அது மட்டும் பிரச்சனை இல்லை, அது மட்டும் போதாது, என்ன செய்யணுமா, எதிரியை இழுத்து அடிக்கணும், அடிக்காம கோழையா இருக்கிறான்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரபு நாடுகள் இவ்வளவு தவறு செய்யறான், ஆபாசங்களை உள்ள அனுமதிக்கிறான், தவறுல மூழ்கி இருக்கிறான், அவனுடைய குறையை நீங்க எடுத்து பேசுறது இல்ல. சலஃப் உலமாக்கள் வந்து எதற்கு அரபு ஆட்சியாளருடைய குறையை வந்து வெளியே பேசுறது இல்ல என்று ஒரு வாதம் வைக்கிறாங்க. இந்த வாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவும் உணர்ச்சியின் அடிப்படையில் வெளிப்படையாக பார்க்கும்போது நியாயமாக இருக்கும், நியாயமாக தெரியும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை நம்ம என்ன செய்யணும், மார்க் நிலைப்பாட்டுல பார்க்கணும், மார்க் ஆதாரத்தின்படி பார்க்கணும். இன்னைக்கு வந்து சலஃப் உலமாக்கள் வந்து ஆட்சியாளருக்கு எதிராக ஏன் பேசாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அந்த சவுதியில இருந்து காசு வருது அதுக்காக தான் பேசாம இருக்கிறாங்கன்னு சொல்லி அவதூறு பேசுறாங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, அவங்க அப்படி பேசாம இருந்தாங்க, உண்மை மார்க்கத்துக்காக அந்த நிலைப்பாட்டில் இருந்தாங்க, அரபு ஆட்சியாளர்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க பேசாம இருந்தாங்கன்னா நாளை மறுமையில் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் நிறுத்தினர் பண்ணுவாங்க, உங்களுடைய நன்மை எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹ் பயந்து வார்த்தையை விடுங்க. இது எதற்காக நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, மார்க்கம் அப்படித்தான் சொல்லி இருக்குது. நீங்க ஹதீஸ், இது சம்பந்தமான ஹதீஸ்களை யாரும் பேசுவது கிடையாது. இதை பேசினா என்னாகும், தங்களுடைய அந்த சுய போலி ஒற்றுமை அந்த அரசியலை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. எனவே என்ன பண்ணுவாங்க, இது போட்ட ஹதீஸையெல்லாம் மறைச்சிட்டு மக்களுக்கு பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்க, போலி ஒற்றுமையை பேசுறாங்க. ஷியாக்கள்கிட்ட ஒற்றுமையா இருக்கணுமா, ஒற்றுமையா இருந்து என்ன செய்யணுமா, நம்ம இஸ்லாமிய ஒன்றுபட்ட இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கி நம்ம எதிரியை வீழ்த்தணுமா, அது எப்படிங்க சாத்தியம், சாத்தியப்படுமா? இது வரைக்கும் எத்தனையோ நல்லவங்க வந்தாங்க, எத்தனையோ அகலுசுன்னா உலமாக்கள் வாழ்ந்தாங்க. அப்படி யாரு இது மாதிரி போலி ஒற்றுமையை பேசி ஷியாக்களோட ஒற்றுமையா இருந்து நம்ம எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கலையே. அவன் துரோகி ஆச்சை, எப்படி அவன்கிட்ட ஒற்றுமையா இருக்க முடியும்? துரோகி வந்து காலை கவுத்தி விட்டுருவானே, எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? அப்ப இதுவெல்லாம் போலி ஒற்றுமை தான், போலி கோஷம் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க வந்து பாருங்க, ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க பாருங்க. அதாவது ஆட்சியாளர் விஷயமாக ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, ஒரு ஆட்சியால் நியமிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படுத்த நம்ம இருக்கணும். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க. நீ ஹதீஸ்ல பாருங்க, சஹீஹ் புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எடுத்து பாருங்க, 2957, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 1835, நீங்க தெளிவாக எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அத்தானி ஃபகத் அத்தா அல்லாஹ் வமன் அசானி ஃபகத் அஸல்லா வமன் அத்தால் அமீர ஃபகத் அத்தானி வமன் அஸல் அமீர ஃபகத் அஸானி. யார் வந்து எனக்கு கட்டுப்பட்டானோ அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டவன், யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, யார் வந்து அமீருக்கு அந்த ஆட்சியாளருக்கு யாரு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் சொல்றாங்க. யார் அமீருக்கு ஆட்சியாளருக்கு கட்டுப்படவில்லையோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவராக ஆக மாட்டார். யார் அமீருக்கு ஆட்சியாளருக்கு மாறு செய்வாரோ அவர் எனக்கு மாறு செய்தவராக ஆகுவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப வந்து ஆட்சியாளருக்கு கட்டுப்படத்தான் மார்க்கம் சொல்லுது. அப்ப இது சொன்ன என்ன சொல்லுவாங்க உடனே, அதாவது இது வந்து இது நல்ல ஆட்சியாளருக்கு சொல்லப்பட்டிருக்கு, இது மாதிரி அநியாயக்கார அல்லது வந்து தவறு செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கு சொல்லப்படல என்று ஒரு வாதத்தை வைப்பாங்க. அதுக்கு ஹதீஸை பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தெளிவாகவே தவறு செய்யக்கூடிய ஆட்சியாளர் கட்டுப்பட்டு தான் ஆகணும், அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்று ஹதீஸ் இருக்கிறது. அதெல்லாம் மறைச்சிருவாங்க. இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா, பொய்யான ஹதீஸா, ஆதாரப்பூர்வமாக எல்லா இமாம்கள் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ். அதுல நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க பாருங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட 1847 செய்தி. அதுல பாருங்க தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யகூனு பஅதி அஇம்மத்துன் லா யஹ்ததூன பிஹதாயா, அதாவது பிஹுதாய. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நாளைக்கு ஒரு ஆட்சியாளர்கள் வருவாங்க, தலைவர்கள் வருவாங்க, அவங்க என்னுடைய நேர்வழியை பின்பற்ற மாட்டாங்க. வலா யஸ்தன்னூன பிசுன்னதி, அவங்க என்னுடைய சுன்னத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. சரியா? அதே போல வஸயகூமு ஃபீஹிம் ரிஜாலுன் குலூபுஹும் குலூப ஷயாத்தீன் ஃபீ
திஸ்மானி இன்சின், அதாவது நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி நம்ம ஆட்சியாளர் வருவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய உள்ள வந்து ஷைத்தானுடைய உள்ளமாக இருக்கும், மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய குணத்தை கொண்டவங்களா இருப்பாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க வந்து அரபு நாட்டு ஆட்சியாளர் வந்து தவறு செய்யறான் வைக்கிறான் எல்லாம் சொல்றீங்களா இல்லையா, இந்த இதை வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஹதீஸோட ஒப்பிட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, அந்த சஹாபி கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப அஸ்னவு யா ரசூலல்லாஹ், நாங்க எப்பாறு இன் அதரக்து தாலிக, அது போன்ற மக்களை, அது போன்ற ஆட்சியாளர்களை நாங்க வந்து கண்டு கொண்டால், அடைந்து கொண்டால் நாங்க எவ்வாறு அவரோடு நடந்து கொள்வது என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது தஸ்மா வ துத்தி லி அமீர் வ இன் தரப லஹரக வ அஹத மாலக ஃபஸ்மா வ அத்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க தெளிவாக, அது போன்ற பாவம் செய்யக்கூடிய, தவறு செய்யக்கூடிய, சர்வாதிகாரியா இருக்கக்கூடிய, இன்னைக்கு வந்து அரபு நாடு சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி தான் கொண்டு போறாங்க. எதிர்த்து பேசுற உலமாக்களை உள்ள போடுறாங்க. எத்தனையோ உலமாக்களை நம்பி இருக்கிறாங்க, எதிர்த்து பேசிய உலமாக்களை ஃபுல்லா சிறையில வச்சிருக்கிறாங்க. இதை அப்ப அப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அசல் எப்படி சொல்றாங்க பாருங்க, அதாவது உன்னுடைய லரபல்லாஹரக்க, உன்னுடைய முதுகில் அடித்து உன்னை துன்புறுத்தி, வகத மாலக்க, உன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரியே அந்த ஆட்சியாளருக்கு நீ கட்டுப்படுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதுக்கு ரசூல் இப்படி கட்டுப்பட சொல்றாங்க பின்னால சொல்லுவோம். அப்ப இப்படிப்பட்ட நிலைப்பாடு மார்க்கம் சொன்னது. எனவே தான் என்ன பண்றாங்க, கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, எதிர்த்து பேசாம இருக்கிறாங்க. இது சுய லாபத்திற்காகவோ அல்லது அரபு நாடுகள்ல சவுதியில சல்லி வாங்கியும் பேசாம இல்ல, மார்க்க ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் உலமாக்கள் பேசாம இருக்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்க ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. அதாவது ஹதீஸ்ல நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது மன் அராத ஐயன், அதாவது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, மன் ரஆ மின் அமீரிஹி ஷையன் ஃபகரிஹஹு ஃபல்யஸ்பிர் ஃபஇன்னஹு லைஸ அஹதுன் யுஃபாரிகுல் ஜமாஅத ஷிபரன் ஃபயமூது இல்லா மீத்ததல் ஜாஹிலியா. யார் வந்து ஒரு ஆட்சியாளர்கிட்ட வந்து வெறுக்கக்கூடிய தக்க ஒரு காரியத்தை பார்ப்பாரோ, அப்படி பார்த்தாலும் என்ன செய்யணும், அவர் பொறுமையாகத்தான் இருக்கணும், அவனுக்கு எதிராக பேசக்கூடாது, கிளர்ச்சி செய்யக்கூடாது என்று சொல்றான். ஏன்னா வந்து அப்படி யாராவது அந்த கூட்டமைப்பை விட்டு, அந்த ஜமாத்தை விட்டு வெளியே தனிச்சு போனாங்கன்னா, அப்படி தனித்த நிலையில் ஆட்சியாளர்கிட்ட வந்து ஒதுங்கி போய் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காம ஒதுங்கி போய் மரணிச்சாங்கன்னா அந்த மரணம் அறியாமை கால மரணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது புகார்ல பதிவு செய்யப்பட்ட, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நபி மொழி. அப்ப இதெல்லாம் எங்க நம்ம சொல்றது, அப்ப என்ன செய்வாங்க, இது போன்ற ஹதீஸ்லாம் மறைச்சிடுவாங்க. மறைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு வந்து ஆட்சியாளர் வந்து திட்டணும் பேசணும் என்று என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அடுத்து வந்து பாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து அஹமது ரஹிமஹுல்லா இமாம்கள் பாருங்க இந்த நிலைப்பாட்டில் வந்து இப்ப இருக்கக்கூடிய சவுதியில வேலை செய்யக்கூடிய சலஃப் உலமாக்கள் மட்டும் இல்ல, முன் சென்ற அறிஞர்களும் இந்த கருத்துல இருந்திருக்கிறாங்க. தெளிவாக சொல்றாங்க பாருங்க. அதாவது இமாம் அஹமது ரஹிமஹுல்லா பாருங்க, அவங்க வந்து தன்னுடைய அஹ்லு சுன்னா, அதாவது உசூல் இஅ்திகாத் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய லாலகாய் என்று ரஹிமஹுல்லாவுடைய அந்த கிதாபில் அவங்க என்ன பண்றாங்க, அந்த அவருடைய விரிவுரை நூலில் சொல்றாங்க. அதாவது 1வது பாகம் 180வது பக்கம் தெளிவாக சொல்றாங்க. அதாவது ஒரு ஆட்சியாளர் வந்து நன்மை செய்பவராக இருந்தாலும் பாவம் செய்பவராக இருந்தாலும் சரி, அவருக்கு கட்டுப்பட வேண்டும். அவர் வந்து வாள் முனையின் அடிப்படையில் வாளை கொண்டு முஸ்லிம்களுக்கு அடக்குமுறை செய்து யுத்தம் செய்து அவர் வந்து ஆட்சியை பிடித்திருந்தாலும் சரியே. இன்னைக்கு வந்து பாருங்க அரபு நாடுகள் தான் யுத்தம் பண்ணாங்க, மக்களை கொன்னாங்க என்றெல்லாம் பேசுவாங்க. தௌஹீது கொள்கையை மக்களுக்கு நிலைநாட்டுவதற்காக என்ன பண்ணாங்க, யுத்தம் செஞ்சாங்க. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா காலகட்டத்தில் ஷிருக்கு தலை தூக்கி இருந்தது. உஸ்மானிய ஹிலாபத் அந்த காட்சி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஷிருக்கு தலை தூக்கி இருந்தது. அதாவது ஹிலாபத் இருந்தால் மட்டும்தான் சரியான ஆட்சி அப்படிலாம் கிடையாது, எது இருந்தாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருந்தால் சரியானது. அப்ப அந்த காலத்துல வந்து தர்கா வழிபாடுகள் இணை வைப்புகள் பகிரங்கமாக இருந்தது. மரத்தை வணங்கணும், நிறைய வந்து அனாச்சாரங்கள் செய்தாங்க, மார்க்கத்தின் பேரால மூட பழக்க வழக்கங்களை மூழ்கி இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் புரட்சி பண்ணி என்ன பண்ணாங்க, அங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அப்ப வந்து அப்படி மக்களை வந்து அடக்குமுறை செய்து அல்லது வந்து வாளி ஏந்தி ஆட்சியை பிடித்தாலும் சரியே, அப்படி செஞ்சால் என்ன செய்யணும், நீங்க அவங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இதுதான் அஹ்லு சுன்னா நிலைப்பாடு என்று இமாம் அஹமது ரஹிமுல்லா அவர்கள் தெளிவாக சொல்லக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து இதுவெல்லாம் அஹ்லு சுன்னா உலமாக்களுடைய நிலைப்பாடு தான். எல்லா உலமாக்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. தெளிவாக பாருங்க. அதாவது இதுல இமாம் நவவி ரஹிமுல்லா என்ன பண்றாங்க, தெளிவாக சொல்றாங்க பாருங்க. இதை சரஹ் முஸ்லீமுடைய விரிவுரை நூலாகிய சரஹ் முஸ்லீமுடைய நூல்ல அவங்க 12ஆம் பாகத்தினுடைய 229வது பக்கத்துல தெளிவாக சொல்றாங்க, ஆட்சியாளருக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, புரட்சி செய்யக்கூடாது. இது வந்து இஸ்லாமிய உம்மத் அறிஞர்கள் ஏகோபித்து சொன்ன விஷயம்.
அது வந்து ஆட்சியாருக்கு எதிராக புரட்சி செய்வது ஹராம் என்று சொல்லியிருக்கிறாங்க என தெளிவாக சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, அதாவது அவர் பாவியாக இருந்தாலும் சரியே, அந்த ஆட்சியாளர் வந்து பாவம் செய்வதன் காரணமாக அவரை பதவியை விட்டும் நீக்கப்படக்கூடாது என்று தெளிவாக என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்க. இது நம்ம இது தெளிவாக ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் தான். இந்த அடிப்படையில் தான் அஹ்லுஸ் சுன்னா உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு வந்து சலஃபுகள் பேசல, சவுதியில வேலை செய்யக்கூடிய இமாம்கள் மட்டும் பேசல. இது காலங்காலமாக அஹ்லுஸ் சுன்னா மக்கள் ஹதீஸின் அடிப்படையில் எடுத்த முடிவு. அப்ப வந்து ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? எதுக்கு ஆட்சியாளருக்கு பாவம் செஞ்சாலும் கட்டுப்பட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது காரணம் என்ன? அதே நபவி ரஹிமுல்லா அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. இது எதற்காகன்னு சொன்னா, அப்படி இது வந்து மனிதனுடைய அந்த ரத்தங்கள் ஓட்டப்படாம இருக்கணும், என் மக்களுக்கு இழப்பு ஏற்படாம இருக்கணும் என்பதற்காகத்தான். இன்னைக்கு வந்து கிளர்ச்சி பண்ண என்ன ஆகும்? பல உயிர் சேதம் ஏற்படும். பல உயிர் சேதம் ஏற்பட்டு தேவையில்லாத ஃபித்னாக்கள் ஏற்படும். அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்? சரியா தெளிவான குஃபரை, இறை நிராகரிப்பை காணாத வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? ஆட்சியாளருக்கு எதிராக செயல்படக்கூடாது. அது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க பாருங்க. ஹதீஸ்ல தெளிவாக பல நூல்கள்ல வந்திருக்குது. எது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும்? பாவம் செய்வதன் காரணமாக அவரை ஆட்சியை விட்டு கவிழ்க்க கூடாது. இது அஹ்லுஸ் சுன்னா நிலைப்பாடு. நபி ரஹிமத்துல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப எது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்? ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க பாருங்க. அலா அன் தரவ் குஃபிஹி குஃப்ரன் பவாஹன், நீங்க அந்த ஆட்சியாளர்கிட்ட தெளிவான இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய தெளிவான ஒரு குஃபரை செய்றாரு, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை வந்து மறுத்துட்டாரு, இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமா செயல்படுறாரு, அப்படி இருந்தா மட்டும் என்ன செய்யுங்க? அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கிளர்ச்சி செய்யணும். அப்ப வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஆட்சியாளர்கிட்ட தெளிவான இறை நிராகரிப்பை காணாதவரை நீங்க என்ன செய்யுங்க? அவனுக்கு எதிராக யுத்தம் செய்யாதீங்க, புரட்சி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி எதுல வந்திருக்கு? அதாவது புகாரில வந்து 7055, முஸ்லிம் 1709, பைஹக்கில் 16631, நசாயில் 415, அகமதுல வந்து 15653, இப்படி பல்வேறுபட்ட ஹதீஸ்களை வந்திருக்கிறது. இப்ப இதுதான் எதுக்கு வந்து சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, எதற்காக இதைத்தான் அவங்க சொல்றாங்க. இமாம் நவவி ரஹிமத்துல்லாஹ் இப்படி எல்லாம் என்ன செய்யுங்க? சாதாரண குற்றத்திற்காக அதை கொள்கை மாற்றம் அல்லாத இறை நிராகரிப்பை செய்யாத வரைக்கும் நீ கட்டுப்படுறீங்க. இல்லைன்னு சொன்ன என்ன ஆகும்? தேவையில்லாத உயிர் சேதங்கள் ஏற்படும். அதற்காக கொள்கையில மாற்றம் வராத வரைக்கும் சாதாரண பாவத்திற்காக என்ன செய்யக்கூடாது? அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் சரி, கொள்கையில பாவம் இருந்தா தான் அது இணை வைப்பு. அது அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவம். அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டான். இணை வைக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்ட்டான். அப்ப அந்த கொள்கையில் வந்து மாற்றமா செயல்படுறாங்க. அது இந்த இறை நிராகரிப்பின் பக்கம் மக்களை வந்து அழைக்கிறாங்க. அது அப்படி அழைக்கக்கூடிய நிலைமை வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க? நீ பொறுமையா தான் இருக்கணும். அதுக்கு முன்னால உள்ள அந்த பாவத்திற்கு காரணமாக நீங்க யுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சிறிய பாவத்துக்காக என்ன செய்யக்கூடாது? யுத்தம் செய்து நாம பல உயிர் சேதம் ஏற்பட்டு முஸ்லிம்களுடைய உயிரை கொலை செய்யக்கூடிய அந்த பெரிய கூட்டத்தை செய்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் யுத்தம் செய்த பல நாடுகளில் வந்து கிளர்ச்சி ஏற்பட்டு என்ன செய்யப்பட்டது? இருந்த ஆட்சியை விட இங்க மோசமா தான் வந்தது. மக்களுடைய உயிர் சேதம் ஏற்பட்டது, பொருளாதார சேதம் ஏற்பட்டது. அப்ப முஸ்லிமுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும். அதை கருத்துல வைங்க. கருத்துல வைக்காம என்ன பண்றாங்க? முஸ்லிமுடைய உயிர் வந்து காபத்துல்லாஹ்வுடைய மேலான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த உயிர் சேதம் போனாலும் பரவாயில்ல, ஆட்சி மாற்றம் வரணும், சவுதி அழிகணும் அப்படின்னு பேசுறாங்கன்னா இவங்க எதை விரும்புறாங்க? இன்னைக்கு சவுதி அழிச்சுட்டா யார் வந்து ஆட்சியில் இருப்பான்? அப்படிப்பட்ட நல்லவங்க யார் உலகத்துல இருக்கிறாங்க? அப்ப எதையுமே சிந்திக்காம என்ன பண்றாங்க? ஹதீஸையும் பாக்குறதுல எதையும் பாக்குறது இல்ல. என்ன பண்றாங்க? இப்படி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வந்து பாருங்க, அப்படி ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அமன் அராத என்சஹலி தி சுல்தானின் ஃபல இப்திஹு அலானியா, யார் ஒரு ஆட்சியாளருக்கு வந்து உபதேசம் செய்ய விரும்புவாரோ அவர் பகிரங்கமாக செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. மாறாக வந்து மறைமுகமாக செய்யுங்க. வலாக்கின் யஹுது பியதிஹி, அவர் கையை பொறுத்து சொல்லுங்க. அவர் நேரடியா போய் சொல்லுங்க. நேரடியா போய் சொல்றது என்னது? உண்மையான வந்து மார்க்கம் சொன்ன வழிகாட்டல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃலலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அதாவது மார்க்கத்துல உயர்ந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? அது வந்து அநியாயக்கார ஆட்சியாளர்கிட்ட போய் சத்தியத்தை சொல்றது, அவன்கிட்ட போய் சொல்றது, மக்கள்கிட்ட வந்து பேசி புரட்சி ஏற்படுத்துறது, குழப்பம் ஏற்படுத்துறது இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அவன் தனிமையில சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லாதீங்க, வெளிப்படுத்தி சொல்லாதீங்க என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க. இதெல்லாம் செய்யான ஹதீஸ். ஃபைன் குபில மின்ஹு ஃபதாக்க, அவர் நீங்க சொல்லி ஏத்துக்கொண்டா நல்லது. இல்லைன்னு சொன்னா இல்லா கானகத அத்தல்லதி அலைஹி, யாரு சொன்னாரோ அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப வந்து மறைமுகமாத்தான் ஆட்சியாளர்கிட்ட நம்ம சொல்லணும், வெளிப்படுத்தி பேசக்கூடாது என்று தெளிவாக பார்க்கல. இந்த செய்தி வந்து மாரிஃபத்து சஹாபால 5425 செய்தியாகவும், இமாம் அஹமது ரஹிமுல்லாவுடைய அதாவது முஸ்னது அஷாமியில வந்து தபரானி ரஹிமுல்லா அவங்க என்ன பண்றாங்க?
977 செய்தியில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் என்ன பண்றாங்க, மறுத்துட்டு அல்லது மறந்துட்டு என்ன பண்றாங்க, இவையெல்லாம் மறைச்சிட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஆட்சியாருக்கு எதிராக பேசுங்க, கிளர்ச்சி பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்ப முஸ்லீம்களுடைய அந்த உயிர் சேதத்தை என்ன பண்றாங்க, துச்சமா கருதுறாங்க. முஸ்லீமுடைய மானத்தை, பொருளாதாரத்தை எல்லாம் துச்சமா கருதுறாங்கன்னு அர்த்தம். எனவே நம்முடைய உணர்ச்சிகளை முக்கியத்துவப்படுத்துவதை விட்டு மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாங்க செயல்பட வேண்டும். எனவே பாத்தீங்கன்னா இதற்காக என்ன பண்றாங்க, உலமாக்கள் பொறுமையா இருக்கிறாங்க. அப்ப இது தெரியாம என்ன பண்றாங்க, மக்கள் மார்க்க நிலைப்பாட தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு உலமாக்களை திட்டுறாங்க, உலமாக்களை ஏசுறாங்க. சத்தியத்துல கொள்கையில் இருக்கக்கூடிய உலமாக்களை சேடுறாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல பாருங்க, 4 அத்தியாயம் 38ஆம் வசனம், அல்லாஹ் தெளிவான தீர்வை சொல்றான். இதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னா, சரியான உலமாக்களை தேடி போங்க, உலமாக்களை தீர்வை கேடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் உணர்ச்சிக்காக பேசுறாங்க இல்லையா, அந்த மக்களை விட்டுருங்க, அந்த இமாம்களை விட்டுருங்க. சத்தியத்தை சொல்லக்கூடிய மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய நிலைப்பாடை அமைத்துக் கொள்ளக்கூடிய உலமாக்களை தேடி போங்க. பாருங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி, முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷமான அல்லது துன்பம் இழைக்கக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அதை அல்லாஹ்வின் பக்கம் ரசூலுல்லாஹின் பக்கம் திருப்புவாங்க. வைதா உலில் அம்ரி மின்கும் யஸ்தம்பித்துனஹு மின்ஹு, அதாவது மார்க்கத்தில் மார்க்க தெளிவுள்ள மார்க்க ஆதாரத்தை அறிந்து கொண்ட அந்த அறிஞர்கள் பக்கம் திருப்பி அதை அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு அறிஞ்சு மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அறிஞர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய இந்த குழப்பமான காலகட்டத்தில் தங்களுடைய காரியத்தை அவங்கள்ட்ட போய் ஒப்படைப்பாங்க என்று அல்லாஹ் சொல்றான் 4ஆம் அத்தியாயம் 38ஆம் வசனம். அப்ப இப்படியாக என்ன செய்யணும், சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து பேசக்கூடிய அந்த அறிஞர்கள் அடையாளங்கள் கொண்டு அவங்க வழியில நம்ம நடக்க வேண்டும். அதுதான் சத்தியத்தின் பாதையாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் உணர்ச்சியை தூக்கி வைத்து விட்டு மார்க்க ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்க அடிப்படையில் புரிந்து கொண்டு பின்பற்றக்கூடிய மக்களாகும், மார்க்க அடிப்படையில் இமாம்கள் செய்யக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை விமர்சனம் செய்யாத மக்களாகும், அதே மறுமையில் அந்த விமர்சனம் நமக்கு எதிராக திரும்பி விடாத மக்களாகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.